ராம்குமாரின் பக்கத்து வீட்டுக்காரர் இதயதுல்லா செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டவற்றை இப்போது பார்க்கலாம். இன்னைக்கு நீ என்ன நடந்ததுன்னா கழுத்து அறுத்துக்கு பிறகு நமக்கு தெரியும். அது என்னதுன்னு தெரியாது. ஆமாம், அவ்வளவுதான், வேற ஒன்று நடந்தது. இதை இப்போ சொன்னல இதுதான். எங்களுக்கு சம்பவம் கழுத்து அறுத்துக்கு பிறகு நமக்கு தெரியும். என்னத்துக்குன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோதான். இப்போ வந்து எத்தனை நான் பக்கத்து வீட்டுக்காரன், நான் எப்பவும் வேலைக்கு போயிடுவேன். சென்னையிலேயும் இருந்தார். இங்கே இப்போ இங்கே எப்போ வந்தாலும் தெரியாது. ஆமாம், நான் டிவியே முதல்ல பார்க்க கிடையாது. இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. ஒரு வாரம் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க பிசி அங்கே வந்தாங்கல்ல போலீஸ், அவங்க தான் கூப்பிட்டு தூக்கிட்டேன். நாங்கள் மூணு பேர் தான். என்ன பையனோட அப்பா இந்த கேபிள் லைன், இந்த டெலிஃபோனில் கேபிள் லைன் போடுது. கவர்மெண்ட்டாக கான்ட்ராக்டானு தெரியாது. அந்த கேபிள் டிவிக்கு போயிட்டு எங்கே அவங்களுக்கு அந்த ஊர் தானே, மீனாட்சி தானே. ஆமாம், 2 பொண்ணு. பொண்ணுங்க படிச்சுக்கிட்டு. இவன் படித்து முடிச்சுட்டு தான் மெட்ராஸ் போனான்னு. பக்கத்தில் எல்லாத்தையும் கூட நல்லா பேச மாட்டான். நல்ல முறையில் அமைதியான பையன் தான். என்னன்னு தெரியல. சென்னைக்கு போய் நான் உறுதலாக சொல்ல முடியாதா. அடுத்த வீட்டுக்காரன் என்ன சொல்ல முடியும்? வேலைக்கு போனானா படிக்க போனானான்னு எனக்கு தெரியாது.